சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீதா, வாங்க வாங்க வாங்கண்ணா, வாங்க. நீ வா சங்கவி. நீங்க இவ்ளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, அதை ஏன் கேக்குற சீதா? சங்கவி காலையில எழுந்ததுல இருந்து கிளம்புங்க கிளம்புங்கன்னு 2 பேரையும் கிளப்பி இழுத்துக்கிட்டு வந்துட்டா. அப்படி பின்ன என்ன சீதாமா, சுறுசுறுப்பா கிளம்ப வேணாமா? யாரு நீயா பேசுற? ஐயோ, எனக்கே ஆச்சரியமா இருக்கு சீதா. அரவிந்த் கூட பழகுன பழக்கத்துலதான் இவ இப்படி மாறிட்டா. அண்ணன் வீட்டுக்கு தானே போறோம், முன்ன பின்ன போனா என்னன்னு கேட்டா சண்டைக்கு வரா இவன் கூட. சரி, என்ன இதெல்லாம்? நல்ல காரியம் பேச வரோம்ல, வெறும் கையோட வரலாமா? சீதா, தாமோதர ரெடி ஆயிட்டானாமா? ஆமாண்ணே, நீங்க வருவீங்கன்னு அப்பவே கிளம்பி ரெடி ஆயிட்டாரு. வாடா. ஏய் வாடா, உட்காரு. என்னடா சம்பந்தின்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? சம்பந்தி என்னடா சம்பந்தி? பின்ன என் நண்பன்கிற உறவு விட அது பெருசா? நீ எப்பவுமே என் நண்பன் தான்டா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சங்கவி, என்ன சரிதானே? கரெக்டா சொன்னீங்க அங்கிள். நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எங்க அப்பா புரிஞ்சு வச்சுக்கல. வாங்க அங்கிள், ஆண்டி. ஹாய் சங்கவி. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? இவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா என்ன சாப்பிடுற என்ன குடிக்கிறன்னு சாவடிச்சிடும். அட பாவி, என்னடா நான் அப்படி தப்பா கேட்டுட்டேன்? சரி, அதை விடு. நான் நேத்தே வந்திருப்பேன். ஆமா, பாட்டி ஏதோ கீழே விழுந்துட்டாங்களாமே? ஆமாண்டா, பாவம் கால்ல அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க. ஆனா நல்ல வேளை அரவிந்த் அந்த நேரம் அங்க இருந்தது ரொம்ப வசதியா போச்சு. என்னென்னமோ நடக்குது பாரு. நேரம் கிட்ட நேரத்துல, கல்யாண நேரத்துல இப்படி அபசகனமா நடக்கணும்? எப்படி எப்படி கல்யாண நேரத்துல அபசகனமாவா? வேணும்னு யாராச்சும் விழுவாங்களா? ஐயோ இல்ல பவித்ரா, அப்படி சொல்ல வரல. பின்ன ஆண்டி, நல்ல மனசு இருந்தா எப்படி பேசிருக்கணும்? அவங்க விழுந்துட்டாங்களான்னு அவங்க மேல பரிதாபத்துல எல்லாம் கேட்டிருக்கணும். இல்ல பவித்ரா, அவனும் அதத்தான் சொல்ல வந்தான் இல்லடா? யாரு இவரா? என் பாட்டி என்னவோ ஆசைப்பட்டு விழுந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. பவி, விடு. அங்கிள், இந்த டாபிக் விடுங்க ப்ளீஸ். சரிம்மா, விடு, அவன் பேச மாட்டான். டேய், நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நான் அப்படி என்ன தப்பா பேசினேன்? நடந்ததை தானே நான் சொன்னேன். இத கூட நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது, என் பாட்டிய பத்தி பேசக்கூடாது. பவி ப்ளீஸ், நீ கொஞ்சம் ரூம்ல போயிரு. ப்ளீஸ் பவி, உள்ள போ. எனக்கு தெரியும். பவி, தாமோதரா, சங்கவியும் ஆதியும் ஆசிரமத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களா? அங்கதான் கல்யாணத்தை வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சரிடா, பசங்க ஆசைப்படுற மாதிரியே செஞ்சிடுவோம். ஒரு வகையில அது சரிதான். இருந்தாலும் நமக்கும் ஆசை இருக்குல்ல. நம்ம ஆசையை விட்டு கொடுத்து தானே ஆகணும். அப்படியெல்லாம் விட முடியாதுடா. ரிசப்ஷனை கிராண்டா செய்யணும். நான் சங்கவிகிட்டையும் சொல்லிட்டேன். அது உங்க இஷ்டம்னு விட்டுட்டா. அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் இஷ்டப்பட்டா சரிதானே? என்ன பண்றது அங்கிள்? இதுக்கு நான் ஒத்துக்கலனா கல்யாணத்துக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு முகத்தை உருன்னு வச்சிருப்பாரு. அதான் அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். பாத்தியாடா உன் குணத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு?
சாரி பவி. தப்பா எடுத்துக்காத பவி. நீ அங்க நின்றுட்டு இருந்தா அவர் அதோட விட்டுருக்க மாட்டாரு. எல்லாமே அனாவசியமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் உன்னை உள்ள போக சொன்னேன். ஆமாமா, என் வாயதான் ஈஸியா அடைச்சிடலாமே. ஏய், அப்படி இல்ல. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கடைசியில நீதான் மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதான். ஏய், நீ என்ன பெரிய இவளா? என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டு தான் நினைப்பா. இங்க பார், நீ மனசுல என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆமா, உங்களை கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பணும்டா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நடிக்காத. நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு தானே நினைக்கிற? நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? பின்ன கல்யாண விஷயம் பேசுறப்ப கரெக்டா அவளை வர வச்சிருக்க. நீ சொல்லிதானே அவ வந்தா? ஆமா, நான் சொல்லிதான் அவங்க இங்க வந்தாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது ஒன்றும் என்னோட நோக்கம் கிடையாது. அடேங்க அப்பா, இதை என்ன நம்ப சொல்றியா? நீ நம்பாம போ, எனக்கு என்ன வந்தது? ஆனா எதுவுமே பண்ணாத யோகிய மாதிரி என் வீட்டு ஹால்லயே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க பாத்தியா? அது எனக்கு பிடிக்கல. அப்பாவித்தனமா உன்னை முழுசா நம்புறாரே என் மாமா. ஏற்கனவே அவர் கழுத்தை அறுத்துட்டு இப்பவும் அவர் தலைய ஆட்ட வச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா? அதுவும் எனக்கு பிடிக்கல. ஆதிய உன் பக்கமா இழுத்தத பெரிய சாதனையா நினைச்சிட்டு மெதப்புல சுத்திட்டு இருக்க பாத்தியா? அது எனக்கு சுத்தமும் பிடிக்கல. ஏய், இங்க பாரு, இந்த பொம்பளை போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டுற வேலையில இத்தோட நிப்பாட்டிக்கோ. அதனால உனக்கோ இல்ல எனக்கோ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. புரிஞ்சதா உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிரு. ரொம்ப ஆசைப்பட்டா வயிறு எரிய எரிய கல்யாணத்தை உட்கார்ந்து பார்த்துட்டு அப்புறமா ஓடி போயிரு. அதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது. இல்ல ராஜசேகரை பத்தி தெரியும்ல. சீ, உனக்கு பயந்துகிட்டு ஓடுவேன்னு நினைச்சிட்டியா என்ன? என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதா என்னோட துடிப்பா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொன்ன? கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தானா? அப்படிதானே சொன்ன? என்ன பண்ணி கிழிச்சிடுவேன். உன் உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட பலிக்காது ராஜசேகர். போ, உன்னோட ஒரே பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறேன்னு சாமி கிட்ட போய் வேண்டு. நான் ஜெயிலுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், நீ சாமி கிட்ட போய் சீக்கிரமா சேர்ந்துடாத. குழந்தை பாவமா, பொம்பளை பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்க. பார்க்கலாம் யாருக்கு என்ன ஆகுதுன்னு. இங்க பார், கடைசியா சொல்றேன், என் வழியில குறுக்க வராத. என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. என்னடா மனோ, 2 நாள்ல கல்யாணம். இப்ப வரைக்கும் யாருமே முறையா பத்திரிக்கை வச்சு நம்மள கூப்பிடவே இல்ல. நம்மள என்னைக்குமா மதிச்சிருக்காங்க? நீ 2 பக்கத்துல இருந்தும் வரவே இல்லையடா. கீர்த்திக்காகவாவது தாமோதரன் வீட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து பத்திரிக்கை வைப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த ராஜசேகருக்கு நம்ம எவ்வளவு வேலை பார்த்து கொடுத்துருப்போம். அந்த நன்றிக்காவது வந்தால் நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட வேணாம். அங்க இருந்தும் நம்மளுக்கு பத்திரிக்கை வரவே இல்லையடா. கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா என்ன? சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போவோம். ஆட போடா, அப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. ஒருவேளை மறந்து தொலைச்சிருச்சுங்களோ? எப்படிடா இதுங்களுக்கு ஞாபகப்படுத்துறது? ராஜசேகர் தான் கூப்பிடுறாரு. பேசுடா பேசு. பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு தான் வரேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நாம வீட்ல தான் இருக்கோம்னு சீக்கிரமா வர சொல்லு. அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, எங்க இருக்க நீ? வீட்டில் தான். லவுட் ஸ்பீக்கர் போடலையே? இல்ல. ஓ அம்மா பக்கத்துல இருக்காளா? அது நீ மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு வா. என்ன விஷயம்? வாப்பா சொல்றேன், உன்னை வச்சு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. டேய், என்ன? வாசுகியை கூட்டிட்டு வர வேணா, நீ மட்டும் வந்தா போதும். சரி. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே வா. சரி, வரேன். டேய், என்னடா முழுங்கி அந்த ஆள்கிட்ட பேசுற? என்ன சொல்றாப்ல? வீட்டுக்கு வர சொல்றாரு. வீட்டுக்கா? என்னவா? ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கான். உடனே வர சொல்றாரு. சரி, நம்மளால முடியாத காரியமா? வா போலாம். என்ன மட்டும் தான் கூப்பிட்டாரு. ஒன்ன மட்டுமா? ஏன்? போனாதான் தெரியும்.
டேய், இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதுடா. என்ன பத்தி அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அவர் ஒன்ன மட்டும் கூப்பிடுறாருன்னா ஏதோ வில்லங்க இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. அதெல்லாம் பாத்துக்கலாம். டேய், கொஞ்சம் கவனமா இருக்கணும்டா. அந்த ஆளு நம்மள மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அங்க போகணுமான்றத யோசிச்சுக்க. என்னம்மா நீ இப்பதான் போலாம்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ளே பல்ட்டி அடிக்கிற. அந்த ஆளு என்ன கழட்டி விடுறானா உன் தலையில மிளகா அரைக்க பாக்குறான்னு தானே அர்த்தம். அந்த ஆளோட திருட்டுத்தனத்தை சொல்றியா இல்ல என்ன ஏமாளின்னு சொல்றியா? அவருக்கு மேல நான் திருடம்மா. ஐயோ, அப்படி இல்லடா. எனக்கு தெரியாம செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அததான் சொல்றேன் நானு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளை விட்டா நமக்கு யாரு கட்டுக்கட்டா பணம் தருவா? என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். முடிஞ்சா செய்ய போறேன், அமௌண்ட் வாங்க போறேன், இல்லைன்னா கிளம்பி வர போறேன். அதெல்லாம் சரிதான்டா. உன் பொண்டாட்டி நம்ம ஏற்கனவே ராஜசேகர் கிட்ட பணம் வாங்கினத சொல்லி காட்ட ஆரம்பிச்சுட்டா, பார்த்தல. அதுக்கு தான் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படி இருக்குமோ? இருந்தாலும் அந்த ஆளு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல, அதுதான்டா சந்தேகமா இருக்கு. அக்கா, அக்கா, யாரா நீ? யார் நீ? சத்தம் போட்டீங்க அப்படியே சொருகிருவேன். யாரா நீ? பக்கத்துல வந்தீங்க குத்திருவேன். யாராவது வாங்க. ஒரு அடி முன்ன வந்த ஆதி தம்பி, குத்திருவேன். சீக்கிரம் வாங்க. பக்கத்துல வந்தா குத்திருவேன். பவி, என்னாச்சு? சொல்றான். இப்படி வாங்க. எதுக்குடாங்க வந்த? சார், அதான் பொருள் எல்லாம் பாத்துட்டீங்களா? விட்டுருங்க சார். வயிற்று பழப்புக்காக நான் திருட வந்தேன் சார். என்ன விட்டுருங்க சார். டேய், நடிக்காத. நீ திருட வரல. பவி, நீ என்ன சொல்ற? இந்த பொருள் எல்லாம் எடுத்திருக்கானா? இவன் திருட தானே வந்திருப்பான். இல்ல சீதம்மா, நம்மள டைவர்ட் பண்றதுக்கு இவன் போட்ட பிளான் இது. டேய், சொல்றா, யார் நீ? யாரு உன்னை அனுப்புனது? அம்மா, என்ன விட்டுருங்கம்மா. இதை எடுக்கிறதுக்கு என்ன யாருமா அனுப்ப போறா? டேய், நடிக்காத. எனக்கு தெரியும், உன்னை ராஜசேகர் தானே அனுப்புனாரு. நிறுத்து பவித்ரா. மாமா, அவர்தான் மாமா அனுப்பியிருக்கணும். இதெல்லாம் நல்லா இல்ல பவித்ரா. நம்ம வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் ராஜசேகர் தான் காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ வயிற்று பொழப்புக்காக இங்க வந்திருக்கான். இவனுக்கும் ராஜசேகருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ற நீ? உனக்கே இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஷூ மாமா, நம்மள இப்படி குழப்பி விடணுங்கிறதுக்காக தான் அவர் போட்ட டிராமா இது. திருட வந்தவன் மகேஸ்வரி அக்கா கழுத்துல எதுக்கு கத்திய வைக்கணும்? என்னம்மா சொல்றீங்க? என்னென்னமோ சொல்றீங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்புறமா, என்ன விட்டுருங்கம்மா. பொழைக்க வழி தெரியாம இப்படி வந்து திருடிட்டமா, என்ன விட்டுருங்கம்மா. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க மாமா. அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா இவன் உண்மையை சொல்லிடுவான். ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கம்மா. என் புள்ள குட்டிலாம் நடுத்தருவுக்கு வந்துருக்குமா. வேண்டாமா. ராஸ்கல். டேய், யாரை ஏமாத்துறீங்க? யாரை? டேய், விட மாட்டேடா. ரத்தம் வருது. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அவனை புடி. அவன் போறா போறே. அவனை போலீஸ்ல ஒப்படைக்கணும். போ. ஐயோ, எவ்வளவு ரத்தம் வருது. ஒண்ணும் இல்ல சீதம்மா, ஒண்ணும் இல்ல.
டேய் 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 நில்றா டேய் நில்றா ஆ. பவி இப்போ வலி பரவாயில்லையா? நைட்டு தூங்குனியா? வலி கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கா? எதுக்கு கேக்குற? கத்திய வச்சு கையை கிழிச்சிட்டு போயிருக்கான். கேட்காம என்ன செய்யணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எனக்கு உன்னோட கோவம் புரியுது பவி. வலி ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையே பவி. உன் கையில ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. சரி வா பவி, உட்காரலாம். வா வா, பார்த்து பொறுமையா வா, உட்கார். பவி உட்காரு, உட்கார் உட்கார். சீதாமா, காஃபி இருக்கா? இருக்குடா, போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இந்த பவி, முதல்ல காஃபி குடி. நைட்டெல்லாம் தூங்கலையா என்ன? இல்ல ஜானுக்குட்டி தூங்க விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்க பாரு பவி, நீ ஜானுக்குட்டியை கொஞ்ச நாள் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்னது? ஜானுவை நீ பாத்துக்கிட்டா கல்யாண வேலையெல்லாம் யார் பாக்குறது? ஹே, அந்த கவலை உனக்கு எதுக்கு? நீ இப்படி கையில கட்டு போட்டுக்கிட்டு ஜானுக்குட்டியை எப்படி பாப்ப? நானே பாத்துக்கிறேன். பெத்தவளுக்கு தான் குழந்தைய பாத்துக்க தெரியாதா என்ன? குட் மார்னிங் ஜான்சி ராணி மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? நைட்டு நான் வீட்டுக்கு போல, இங்கே தான் இருந்தேன். ஆதி ரூம்ல தங்கியிருந்தேன். சரி உட்காருங்க, காஃபி எடுத்து. இல்ல சீதம்மா, இப்ப வேண்டாம், அப்புறமா சாப்பிடுறேன். இங்க பாரு பவி, வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, ஜானுவை நாங்க பாத்துக்கிறோம். சரி, மத்தவங்களை கூட விடு, நானே பாத்துக்கிறேன். ஜானுக்காக என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஒரு வாரம் நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன பதிலையே காணோம்? என்ன சொன்ன? என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கியா? ஆமா, ஜானுக்கும் சரி உனக்கும் சரி, எதுனாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். எப்பவும் ரெடி. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல மேடம். என்ன காலையிலேயே வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? பக்கத்துல ஒரு மீட்டிங், அதான் போற வழியில உங்களை பார்த்துட்டு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி உட்காருங்க, காஃபி குடிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இல்ல எதுவும் வேண்டாம் மேடம், ப்ளீஸ். நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். நாளைக்கு ஹியரிங் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே ஆஸ் பர் ப்ரொசீஜர்ல போயிட்டு இருக்கறதால நாளைக்கு ஹியரிங் முடிஞ்சோனே டிவோர்ஸ் ஆர்டர் கிடைச்சிரும். பவித்ரா, உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜட்ஜ் மட்டும் சில ஃபார்மலான क्वेश्चंस கேட்பாங்க. கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. தப்பி தவறி கூட டைவர்ஸ் ப்ராசஸுக்கு பேரலலா நடக்கிற ஆதி சங்கவி கல்யாண ஏற்பாட பத்தி எதுவுமே சொல்லிடாதீங்க. ஒரு பக்கம் டைவர்ஸ், இன்னொரு பக்கம் மேரேஜ்னு ஜட்ஜே ஷாக் ஆயிட போறாரு. நான் ஏன் மேடம் சொல்ல போறேன்? டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு சொன்னேன். உங்க டைவர்ஸ் ஈஸியா ப்ராசஸ் ஆயிடும். நாளைக்கே ஆர்டர் காப்பி உங்க கையில கொடுத்துருவாங்க. சரி, நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணுவோம். எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை.
என்னங்க சங்கவி இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல எப்படிங்க அனுப்பணும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே. ஸ்டேட்டஸுக்கா இன்பாக்ஸுக்கா? ஏங்க வாட்ஸ்அப்ல போடணுங்க. ஐயோ சாமி, அதத்தான் நானும் கேக்குறேன். ஸ்டேட்டஸ்ல போட போறியா இல்ல யாருக்காச்சும் அனுப்ப போறியா? ஐயோ எனக்கு என்னங்க தெரியும், எல்லாத்துலயும் அனுப்பி விடுங்க. இந்தாங்க. சரி குடு. அம்மா அம்மாடி, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அம்மா ஆதி வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஆதி வீட்டுக்கா? ஏமா இப்ப என்னம்மா அவசரம்? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் போக கூடாதுமா. நான் போகணும்ப்பா. இல்லம்மா, நாளையில இருந்து அங்கதானே இருக்க போற. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஏதாவது வேலைன்னா சொல்லு, அப்பாவை அனுப்பி வைப்போம். இல்லனா போன்லயே பேசிப்போம். ஐயோ இல்லம்மா, அங்க சூப்பரான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நான் நேர்ல கண்டிப்பா போயே ஆகணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? கீர்த்தி கன்சீவ் ஆயிருக்காளாம். நிஜமாவா? பாரேன், உன் கல்யாணத்தோட சேர்த்து இப்படி ஒரு நல்ல செய்தி வருது பாரு. ஆமாமா, ஆதி ரொம்ப ஹாப்பியா சொன்னான். ஏய் கீர்த்தி அங்கதானே இருக்கா? ஆமா, அதான் உடனே கிளம்பிட்டேன். பாய். ஏய் இரு இரு, நானும் வரேன். ஏதாவது எடுத்துட்டு போகணும்ல, சும்மாவா போறது? நான் வேணா கேசரி பண்ணவா? ஒன்னும் தேவையில்ல, போற வழியில கடையில ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். வா. போன கொடுங்க. மரியாதைக்கு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறாங்க. அதுவும் சரிதான். பொண்ணை பெத்து கட்டி கொடுத்துட்டா அப்பா எல்லாம் மறந்துடுவாங்க போல. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். வாசுகி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல? என்கிட்ட வாங்கி கட்டிக்காதா, பேசாம இரு சொல்லிட்டேன். என் தங்கச்சி வீட்டு உப்ப சாப்பிட்டுருக்கோம் வாசுகி. அவங்களுக்கு போய் துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவர் வாயை மூட்டு ஓரமா போக சொல்லுமா? நான் ஏன்டா ஓரமா போகணும்? யோ, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா, நீ அவளை போக விட்டுட்ட. என்கிட்ட வந்து எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? வேற எங்க போவா? அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போவா. போகட்டுமே. ஐயோ, அங்க போய் ஏடா கூடமா ஏதாவது உளறி வச்சானா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏடா கூடமா என்ன சொல்ல போறா? உண்மையை தான் சொல்லுவா. டே மனோ, நீ என்னடா இப்படியே உட்கார்ந்திருக்க? அவ கையில கால்ல விழுந்தாவது அவளை போய் கூட்டிட்டு வாடா. எந்திரிடா. ஐயோ, போச்சு போச்சு. அவங்க போய் என்ன பத்தி வச்சான்னு தெரியலையே. டேய் சீதா தாண்டா போன் பண்றா. எடுத்து பேசு. ஐயோ, இல்ல இல்ல, நான் பேச மாட்டேன் அவகிட்ட. பண்றதெல்லாம் பண்ணிட்டு போன் பேச மாட்டியா? யோ யோ யோ, பேசு. ஐயோ. ஹலோ, வாசுகி. சீதா, என்ன போன் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசாம இருக்க? அது முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சீதா, அவன் நாங்க அரைகுறையா பேசுறத கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அதான் ஏதேதோ அவ அங்க வந்து சொல்லிருப்பா. அத நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. நீ எதை சொல்ற? கீர்த்தி அங்க வந்திருக்கால. ஆமா. இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அவ அங்க வந்து சொல்லிருப்பாளோன்னு. அதை விடு, நான் சொல்ல வந்ததே வேற. அங்க மனு இருக்கானா? பூபதி அண்ணன் இருக்காரு இருக்காரு. எல்லாரையுமே கூட்டிட்டு வா. எதுக்கு? நல்ல விஷயம்தான், வா சொல்றேன். நல்ல விஷயமா? குரல் அப்படி தெரியலையே. முதல்ல நீ எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஐயோ, என்னடா இது? நல்ல விஷயம்னு சொல்றா. நீ ஜெயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே? வா. ஐயோ, டேய், ஒருவேளை போலீஸ் அங்க வர சொல்லிருப்பாளோன்னு பயமா இருக்குடா. நீ இங்கே இருமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் கீர்த்தி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எங்களை எல்லாம் யோசிச்சு பாத்தியா? வீட்டுக்கு ஒரு வாரிசு வருதேன்னு சந்தோஷப்படுற நேரத்துல இப்படி தலையில கல்ல தூக்கி போறியே. சித்தப்பா, கீர்த்தி ஏன் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தான்னு உங்களுக்கு புரியலையா? ஆமா, வாசுகி சித்தி ஏன் வரல? மத்த நேரம்லாம் வந்து எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களே, ஏன் வரல? வாசுகி பயந்து போய் உட்கார்ந்துருக்காமா. கீர்த்தி இங்க கிளம்பி வந்ததுல இருந்து அவளால அங்க நிம்மதியா இருக்க முடியல. ராஜசேகர் அண்ணா சம்பந்தமா அவளை நீங்களும் கீர்த்தியும் சந்தேகப்படுறதா பயப்படுறா. சொல்றதுக்கு என்ன, அவ போலீஸ் கிளீஸ்னு புலம்புறா. சீதா,
அவ நிறைய மாறிட்டா. எல்லாம் நடிப்பு. வாசுகியத்தை இந்த மனோ யாரும் திறந்து போறதில்ல. கீர்த்தி ஏன் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ பேசாத மனோ. நான் ஏன் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்றேன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதா? சொல்லு, நிஜமாவே தெரியாதா? சரி விடு, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். எது நம்ம வீடு? எனக்கு இனிமே இதுதான் வீடு. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எல்லாரும் முன்னாடியும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. மாமா, தயவு செஞ்சு இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அம்மாடி, நீ கோவத்துல பேசுறதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா இப்படி ஒரு நல்ல செய்தி கிடைச்ச நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. இல்ல மாமா, எனக்கு இவனோட குழந்தை வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்தா என்ன நடக்கும்? ஏன் வயித்துல வளர்றதும் நாளைக்கு இவங்க 2 பேர் மாதிரி வளர்ந்து கிரிமினலா தான் நிக்கும். போதும் மாமா, இவங்க 2 பேரால நான் அனுபவிச்சது எல்லாமே போதும். ஆசாசியா இந்த குழந்தைய பெத்து வளர்த்து அதுவும் இவங்கள மாதிரி வளர்ந்து நிக்கிறத பார்க்கலாம் என் உடம்புல தெம்பு இல்ல. மாமா, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? சொல்லுமா. இவனை கூட்டிட்டு போங்க மாமா. இந்த வீட்டு பக்கமே இனிமே இவனும் அத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லுறீங்க. என்ன முறைக்கிற? உன் மூஞ்சிக்கு முன்னாடிதான் சொல்றேன், இனிமே இங்க வராத. கீர்த்தி, ஹாய் கீர்த்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீதாமா, பாத்தீங்களா? எங்க கல்யாணம் நடக்க போற ராசி இந்த வீட்ல அடுத்த குழந்தை சத்தம் கேட்க போகுது. அம்மா வீட்லயே ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு சொன்னாங்க. நான் தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ண முடியாம கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, ஸ்வீட் எடுங்க. ஸ்வீட்டும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என்னாச்சு கீர்த்தி? சீதாமா, ஏன் இவ இப்படி சொல்றா? எம்மல ஏதாவது கோவமா? சொல்லு கீர்த்தி, ஏன் ஸ்வீட் வேணாங்கற? இந்த குழந்தைய வேணான்னு இருக்க, நீ ஸ்வீட் கொண்டு வந்து குடுக்குற. கீர்த்தி, குழந்தை வரோம் கடவுள் தர்றதுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மனு, கீர்த்தி ஏன் இப்படி சொல்றா? என்ன ஆச்சு? ஏன் கீர்த்தி டிராமா பண்ற? வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சி, நீ எல்லாம் மனுஷனாடா? அவளாடா டிராமா பண்றா? பொண்டாட்டி இப்படி சொல்றதுக்கு இன்னொருத்தனா இந்நேரம் உயிரை விட்டுருப்பான். அது சரி, அது மானரோஷம் உள்ளவன் பண்றது. உனக்கு எங்க அதெல்லாம் இருக்கு? தேவையில்லாம பேச வேண்டாம், இது எங்க குடும்ப விஷயம். என்னடா பேச வேண்டாம்? என்ன பேச வேண்டாம்? உன்னை எவ்வளவு நம்பினா இவ? அதுக்காக இத்தனோண்டு நல்லது செஞ்சிருப்பியா நீ? நீ எல்லாம் நல்ல புருஷனா ஒரு நாளாவது நடந்திருக்கியா? இவ எப்படி இருக்க வேண்டியவ தெரியுமா? இவ எப்படி படிக்கிற பொண்ணுன்னு தெரியுமா? உன்னை நம்பி வந்ததுக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து அவ படிப்பையே நாசம் பண்ணிட்டீங்களே. கேவலம் பொண்டாட்டி படிக்கிறதுக்கு புக் வாங்கி கொடுக்க முடியல, அவளுக்கு எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்ட முடியல. பெருசா நான் அவளை படிக்க வைப்பேன்னு உங்க அம்மா கூட சேர்ந்து வாய் கிழிய பேசினியே. என்னத்தடா கிழிச்ச? என்ன கிழிச்ச? மருமகனா? அவ மனுஷி இல்லையா? உங்க கண்ணுக்கு அவ 100 பவுன் நகையாவும் 2 வீடாவும் சொத்து பத்திரமாவும் தான் தெரிஞ்சிருக்கா இல்ல? பா, அவளை வர சொல்லுங்கப்பா. அடேங்கப்பா, இவர மரியாதையா அப்பான்னு வேற கூப்பிடுவியா நீ? ஓ, இப்ப என்ன உனக்கு? இவளை கூட்டிட்டு போய் குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையையும் இவள மாதிரியே நகையாவும் சொத்தாவும் பாப்பீங்க அதானே? அதுக்கு தானே நீ அவளை கூப்பிடுற? என் பொண்டாட்டியே நான் கூப்பிடுறேன், வேற யாரும் பேச வேண்டாம். சரி, அப்ப ஒண்ணு செய்வோம். என் அப்பா வழி சொத்துல எந்த பங்கும் எனக்கு வேண்டான்னு கீர்த்திய எழுதி கொடுக்க சொல்லிட்டு நீ இவளை கூட்டிட்டு போ. அதை எப்படி செய்வ? நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பவி, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? விடு.
தான் கேக்குறேன். கோவப்படுறதுக்கு எனக்கு இங்க என்ன ரைட்ஸ் இருக்கு?